தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நமது மனமாற்றத்தின் வழியாக கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் வழிதவறிய பிள்ளைகளாய் அலைந்து திரிந்தாலும் கடவுளின் அன்பை உணர்ந்து அவரிடம் திரும்பி வரும் நாளை அவர் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். கடவுளின் அன்பையும் பராமரிப்பையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும்போது அவரது எல்லையற்ற இரக்கத்தில் மகிழ்ச்சி காண முடியும் என்பதை உணர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் அன்பில் முழுமையாக நம்மை கரைத்து கொண்டு அவரது விருந்துக்கு நம்மை தகுதியாக்கி கொள்ளும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது பிரான்சிஸ் வயலட் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இக்குடும்பத்தில் மரித்த பிச்சையா குரு, சேசம்மாள், ரோஸ்மலர், வியாகுலராஜ், வியாகுலம் பெர்னாண்டோ, அல்போன்சா இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இக்கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றே. அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. மோசேக்கு பின் இஸ்ராயேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. மோசேயுடன் இருந்தது போல் ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். ஆண்டவரின் விருப்பத்தை எல்லாம் யோசுவா நிறைவேற்றினார். இதனால் இஸ்ராயேல் மக்கள் கானான் நாட்டை காணும் பாக்கியம் பெற்றனர். பாஸ்கா விழா கொண்டாடினர் என்ற விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 9, 10 மேலும் 12. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 9, 10 மேலும் 12. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நம் பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவைச் சாவை ஏற்று நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவே நம்மை கடவுளோடு இணைக்கும் பாலம். நாம் எத்தகைய பாவ சோதனைகளாலும் குற்ற உணர்ச்சிகளாலும் காயப்பட்டு நொந்து கிடந்தாலும் கிறிஸ்துவிடம் மனம் திரும்பி வரும்போது கிறிஸ்து நம் வாழ்க்கை புனிதப்படுத்த வல்லவர் என்றுரைக்கும் புனித பவுலின் ஆழமான இறை வார்த்தைக்காக கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார்.
அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி என்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க ஒரே குடும்பமாக குழுமியிருக்கின்றோம். தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு அல்லது அக்களிப்பின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். அது எப்படி தவக்காலத்தை மகிழ்ச்சியின் ஞாயிறு அக்களிப்பின் ஞாயிறு என்று எவ்வாறு அழைக்க முடியும்? தவக்காலம் என்று சொன்னாலே துக்கம், சோகம், கவலை, வருத்தம், இயேசுவினுடைய பாடுகள் இவற்றை குறித்து தானே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பின் எவ்வாறு இந்த ஞாயிறை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக அக்களிப்பின் ஞாயிறாக கொண்டாட முடியும் என்கின்ற கேள்வி எழும்பலாம். அன்பு மக்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம், இயேசுவினுடைய பாடுகளை, இறப்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அதுதான் நம்முடைய முடிவு என்று கொள்ளக்கூடாது. இயேசுவினுடைய பாடுகளை, இறப்பையும் தாண்டி மாட்சிமிக்க, மகிமை மிக்க அவருடைய உயிர்ப்பு இருக்கின்றது. அந்த உயிர்ப்பின் நினைவாக, அதன் முன் சுவையாக, முன் அடையாளமாக இந்த ஞாயிறை நாம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக, அக்களிப்பின் ஞாயிறாக கொண்டாட திரு அவையானது நம்மை அழைக்கின்றது. இதே போல திருவருகை காலத்தில் ஒரு ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடுவோம். எந்த ஞாயிறு? திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு.
அதை மகிழ்ச்சி ஞாயிறாக கொண்டாடினோம். காரணம், இயேசுவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சியின் முன் அடையாளமாக அதை கொண்டாடுவது. இப்பொழுது நாம் ஒரு தயாரிப்பு காலத்திலே இருந்தாலும் கூட அந்த சுவையை, அந்த இறப்பின் மாட்சியை, மகத்துவத்தை முன் உணர்ந்து நாம் செயல்பட திரு அவை நம்மை அழைக்கின்றது. இன்றைய நாளிலே ஒரு சில வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும், திருப்பலியிலே நடைமுறைப்படுத்த முடியும். வழக்கமாக இருக்கக்கூடிய ஊதா நிற உடைக்கு பதிலாக மகிழ்ச்சியின் அடையாளமாக இன்று இந்த ரோஸ் கலர், பிங்க் கலர் பூசை உடுப்பானது பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல வழக்கமாக தவக்காலத்திலே பீடத்திலே பூக்கள் வைப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று திரு அவையானது பூக்கள் வைத்து நாம் பீடங்களை அலங்கரிக்க நமக்கு அனுமதி தருகின்றது. நம்ம வைக்கல, இருந்தாலும் அப்படி ஒரு அனுமதியை இன்றைய நாளிலே திரு அவையானது நமக்கு வழங்குகின்றது. அன்பு மக்களே, இப்படி மகிழ்ச்சியின் ஞாயிறை, அக்களிப்பின் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற இந்த நாளில் தாமே இன்றைய வாசகங்கள் நம் ஆண்டவருடைய மகத்துவத்தை, இனிமையை உணர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றன. இன்றைய 3 வாசகங்களுமே ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை உணர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றன. முத்தாய்ப்பாக இன்று நாம் பாடிய தியான பாடல் அல்லது பதிலுரை பாடல் கூட அதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே பலவித பிரச்சனைகள், இன்னல்கள், நெருக்கடிகள், வேதனைகள் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய இன்னல்களை, சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற செய்தியை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்றது. இந்த மக்களை, முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய இனிமையானது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முதல் வாசகத்திலே முதல் வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகின்றார். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடலை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? இப்பொழுது இஸ்ரேல் மக்கள் எங்கே இருக்கின்றார்கள்? எங்க இருக்கிறாங்க? இந்த வாசகம் பின்னணியில இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்கிறாங்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எகிப்தில் இல்லை, பாலைவனத்திலும் இல்லை. அப்படின்னா எங்கே இருப்பாங்க? எகிப்திலும் இல்லை, பாலைவனத்திலும் இல்லை. அப்படின்னா எங்கே இருப்பாங்க? க்ளூ கொடுத்தாச்சு, கானான் தேசத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. மோசையினுடைய தலைமையில் பாலைவனத்தெல்லாம் சுற்றி வர்றாங்க. தொடர்ந்து மோசைக்கு பிற்பாடு யோசுவாவினுடைய தலைமையில் யோர்தான் ஆற்றை கடந்து வர்றாங்க. மோசை தலைமையில் எதை கடக்குறாங்க? செங்கடலை கடக்குறாங்க, பாலைவனத்தை கடக்குறாங்க. யோசுவாவினுடைய தலைமையில் யோர்தான் ஆற்றை கடந்து கானான் தேசத்திற்குள்ளாக, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்து விட்டார்கள். சரி, அதற்கும் எகிப்தியர்களுடைய அந்த பழிச்சொல் நீங்கியதற்கும் என்ன ஒரு தொடர்பு, என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது? அன்பு மக்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனேயே தொடர்ந்து எகிப்தியர்களும் இஸ்ரேல் மக்களை பின்பற்றி வந்தார்கள். பாலைவனத்திலே அவர்கள் வருகின்ற பொழுதும் கூட எகிப்தியர்களுடைய பழிச்சொல் இஸ்ரேல் மக்கள் மீது இருந்தது. எப்படிப்பட்ட பழிச்சொல்? எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் யாரென்றே தெரியாத, பெயரே தெரியாத ஒரு கடவுளை நம்பி செல்லுகின்றீர்கள். அவரை நம்பி சென்றால் நீங்கள் இப்படி பாலைவனத்தில் நாடோடிகளாக, அனாதைகளாகத்தான் திரிவீர்கள் என்று சொல்லி அங்கே இஸ்ரேல் மக்களை, யாவே கடவுளை எகிப்தியர்கள் எள்ளி நகையாடுகின்றார்கள். அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற மாட்டார், நீங்கள் இப்படித்தான் நாடோடிகளாக அலைந்து திரிய வேண்டும் என்று அவர்கள் பழி துரைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார், நான் வாக்களித்த அந்த தேசத்திற்குள்ளாக உங்களை நான் கூட்டி கொண்டு வந்து விட்டேன்.
கானான் தேசத்திற்குள்ளாக பாலும் தேனும் பொழியும் தேசத்திற்குள்ளாக உங்களை நான் கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொன்னேன். அந்த தேசத்திற்குள்ளாக நான் உங்களை கூட்டி வந்து விட்டேன். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் சொல்றார், எகிப்தியர்களுடைய பழிச்சொல் உங்களை விட்டு நீங்கியது, நான் சும்மா சொல்லல, நான் சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதுவரையில் இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென்று ஒரு அடையாளம் இல்லாதவர்களாக, தங்களுக்கென்று நிலம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கென்று ஒரு நிலம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதுவரையில் தங்களுடைய உணவிற்காக கையேந்தி நின்ற இஸ்ராயேல் மக்கள் வானத்திலிருந்து மன்னா விழாதா, வானத்திலிருந்து காடைகள் விழாதா என்று காத்திருந்த மக்களுக்கு இப்பொழுது அவர்கள் தங்களுடைய கையை நம்பி அவர்களுக்கு தேவையான உணவை ஏற்படுத்தி கொள்ளும், பயிர் செய்து கொள்ளும், அறுவடை செய்து கொள்ளும் வசதியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதுவரையில் நிலம் இல்லை, அதனால பயிரிட முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கென்று நிலம் இருக்கின்றது. எனவே அவர்களால் பயிரிட முடியும், அவர்களுக்கு தேவையானவற்றை விளையச் செய்து உண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இஸ்ரேல் மக்கள் செய்கின்றார்கள். அதுவரையில் மன்னாவை உண்டு கொண்டிருந்தவர்கள், காடையை உண்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தங்களுடைய விளைச்சலை அவர்கள் உண்ணுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இப்படிப்பட்ட ஒரு இனிமையை அங்கே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். அதுவரையில் பலவித நெருக்கடிகளுக்கு, பலவித இன்னல்களுக்கு உள்ளாகி இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம். துக்கத்தில் இருந்தவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆண்டவருடைய இனிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே உய்த்துணர ஆரம்பிக்கின்றார்கள். இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே பவுலடிகளார் எவ்வாறு பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்த மக்களை, இருளின் பிடியில் சிக்கி தவித்த மக்களை ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகனை அவர்களுக்காக, அவர்களுடைய பாவங்களுக்கு ஈடாக அனுப்பி அவர்களை எவ்வாறு தம்மோடு ஒப்புரவாக்கினார், பாவ சேற்றில் இருந்த மக்களை எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதை அங்கே கூறுகின்றார். ஆண்டவருடைய இனிமையை அங்கே இயேசுவினுடைய அந்த தற்கையெழுப்பின் மூலமாக மக்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கூட அதுவும் மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம். இந்த உவமை பலராலும் பல காரணங்களுக்காக எடுத்துக்காட்டாக சொல்லப்படக்கூடிய ஒரு உவமையாக இருக்கின்றது. சாதி மத இனம் கடந்து அனைத்து மக்களாலும் விரும்பப்படக்கூடிய ஒரு உவமை, ஒரு நிகழ்வு. திருவிவிலியத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு திருவிவிலியம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஊதாரி மைந்தன் உவமையானது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உவமையாக இருக்கின்றது. லூக்கா நற்செய்தியினுடைய இதயம் என்று கூட இந்த ஊதாரி மைந்தன் உவமையை சொல்லுகின்றார்கள். இந்த உவமை அப்படி என்னதை நமக்கு சொல்லுகின்றது? தந்தை கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, அவருடைய அளவு கடந்த ஒப்புயர்வற்ற அந்த மனித இனத்தின் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பை வெளிப்படுத்துவதாக இந்த உவமை அமைந்திருக்கின்றது. அந்த இளைய மகன் தந்தையிடம் இருந்து சொத்துக்களை பிரித்து கொண்டு அனைத்தையும் அவன் செலவழித்தாலும் கூட மீண்டுமாக தன்னுடைய மகன் தன்னிடம் திரும்பி வர மாட்டானா என்று அந்த தந்தை ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து சொத்தை பிரிக்கிறான் என்று சொன்னால் அது அவரை அவமதிப்பதற்கு சமம். ஒரு தந்தை இறக்கக்கூடிய தருணத்தில் தான் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வழக்கம். ஆக மகன் தந்தையிடமிருந்து சொத்தை பிரிக்கிறான் என்று சொன்னால், நீ செத்துட்ட, நீ எனக்கு அப்பன் இல்லை, நீ என் சொத்தை கொடு, என்னுடைய உரிமையை கொடு என்று அவன் தந்தையை அவமதித்து விட்டு செல்லுகின்றான். இருந்த பொழுதிலும் கூட தன்னை இப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு மகன் தள்ளிவிட்டாலும் கூட தன்னுடைய மகன் தன்னிடத்தில் திரும்பி வர மாட்டானா என்று அந்த தந்தை ஆவலோடு காத்திருப்பதைத்தான் இன்றைய அந்த நற்செய்தி வாசகமானது நமக்கு பதிவு செய்கின்றது. அன்பு மக்களே, நம்முடைய கடவுளும் இதே போலத்தான். நாம் பலவித பாவங்கள் செய்து அவருடைய அன்பில் இருந்து விலகி சென்றாலும் கூட என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்தில் திரும்பி வர மாட்டானா, திரும்பி வர மாட்டாளா என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்.
அதுதான் நம்முடைய பரம தந்தையினுடைய இனிமையாக இருக்கின்றது. நாம் நம்முடைய நெருக்கடிகளில், நம்முடைய வேதனைகளில், கஷ்டங்கள், குழப்பங்களில் ஆண்டவருடைய இந்த அன்பை, இந்த இனிமையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டமான கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையை இழக்க மாட்டோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று தாவீது அரசர் பாடினார் என்று சொன்னால், அவருடைய கஷ்டங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் அவர் ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் அவரால் இப்படி பாட முடிந்தது. அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவித பிரச்சனைகள் இருக்கின்றன, பலவித நெருக்கடிகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய இனிமையை சுவைக்கிறேனா என்று சிந்திப்போம். ஒரு முறை அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் சுவைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டுமாக நாம் அவரை சுவைக்க தேடுவோம். மனிதர்கள் ஏதாவது தரமாட்டார்களா, என்னுடைய கஷ்டங்களை போக்க மாட்டார்களா என்று நாம் அவர்களை நாடி தேடக்கூடிய அந்த நிலைமை நமக்கு ஏற்படாது. ஏனென்றால் நமக்கு அரணாக, நமக்கு துணையாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அருகிலே இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் குறைகள் நிறைகளோடு, கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகளோடு அவை அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய கஷ்டங்களை, கவலைகளை மாற்றி தருவார் என்கின்ற அந்த ஒரு உறுதியை, அந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைக்க ஆரம்பிப்போம். ஏதாவது கஷ்டத்தில் இருந்தோம், கவலையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பாடல் ஆசிரியர் பாடிய அந்த 34வது அதிகாரம், திருப்பாடல்கள் 34 வாசித்து பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுவைத்து வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள்
இனிமையான ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையான மனநிலையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். படைப்பனத்தின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவருக்கும் உடலுள்ள சுகம் தந்து உம் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்ற எம் இறைவா, நிறைய நேரங்களில் கோபம், பொறாமை, வஞ்சகம் இவற்றினால் நாங்களும் பழிச்சொற்களை மற்றவரின் மீது சுலபமாக சுமத்தி விடுகிறோம். மற்றவர்களின் திறமையை கண்டு பொறாமை கொள்ளாமல் அவர்களை நன்மனதோடு பாராட்டும் மனதை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் ஆண்டவரே எம் இறைவா, உடல் நலக்குறைவால் அவதிப்படும் அனைத்து மக்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்களும் சிறப்பான முறையில் தேர்வினை எழுதி உமது தூய ஆவியின் உடனிருப்பை நிறைவாக தந்தருள வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இனிமையின் ஊற்றே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பிணை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று
உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திரு
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தி சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். அறிவிப்புகள். அன்பு மக்களே, வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. வழக்கம் போல முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும்.
கடந்த மாதங்களைப் போலவே வருகின்ற முதல் சனியன்றும் மாலை 5 மணிக்கு அன்பியங்களுக்கு இடையேயான 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து அந்த வினாடி வினா போட்டியானது நடைபெறும். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள் 4 ஏடுகளில் நாம் படிக்க திரு அவையால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜூபிலி 2025 முன்னிட்டு 2 ஏடுகளுக்கான அந்த வினாடி வினா போட்டி ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது. 3 மற்றும் 4வது ஏடுகளுக்கான வினாடி வினா போட்டி வருகின்ற முதல் சனியன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உங்களுடைய அன்பிய உறுப்பினர்களை அதை விரைந்து படிக்க செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கத்தோலிக்க மக்களுடைய கணக்கெடுப்பானது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய இல்லங்களுக்கு பொறுப்பானவர்கள் வருகின்ற பொழுது ஒத்துழைப்பு நல்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவக்கால தியானமானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய பங்கிலே நடைபெறும். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த தவக்கால தியானமானது நடைபெறும். மக்கள் இதில் பங்கேற்று நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஈடுபட்டு தவக்காலத்தின் முழுமையான அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை விவிலிய பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி விளாத்திக்குளத்திலே வைத்து நடைபெற இருக்கின்றது. எனவே விவிலிய விடுமுறை பள்ளி ஆசிரியர்கள் அதில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, கடந்த வாரத்திலே நம்முடைய பங்கிலிருந்து திருப்பயணம் மேற்கொண்டிருந்தோம். தவக்கால திருப்பயணம் சீரும் சிறப்புமாக அமைந்தது. மீண்டும் ஒரு முறை அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்துழைத்த அசௌகரியங்களை பொறுத்து கொண்ட அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, நம்முடைய தவக்கால திருப்பயணத்தின் செலவினங்கள் போக மீதம் ரூபாய் 9480 ரூபாய் கையிருப்பு இருக்கின்றது. ஏற்கனவே போன முதல் சனியில் சொல்லியிருந்தோம், ஒருவேளை மீதம் கையிருப்பு இருந்தால் அதை நாம் முதல் சனி வழிபாடுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். இதை அதற்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் என்னை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் வீதமாக உங்களுடைய கரங்களிலே திருப்பி கொடுக்கப்படும். அன்பு மக்களை, இன்னொரு வேண்டுகோள். சில முன்னுரைகள் வாசிக்கிறோம், வாசகங்கள் வாசிக்கிறோம், மன்றாட்டுகள் வாசிக்கிறோம். அதை வாசிக்கின்ற பொழுது திருப்பலி முன்னுரை, முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 2ஆம் வாசகம் முன்னுரை, மன்றாட்டுக்கள் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். சரியா? முன்னுரைனா முன்னுரையை வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். 2ஆம் வாசகம்னா பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம் அப்படின்னு சொல்லி வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். தொடக்கத்தில் அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வாசகத்துக்கு மேலே அந்த வாசகத்தினுடைய தீம், கருப்பொருள் கொடுத்துருப்பாங்க. வாசகத்துக்கு மேலே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும், அல்லது ஏதாவது 2 வரிகள் இருக்கும். அந்த வரியும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அது நம்முடைய திருவழிபாட்டு ஒழுங்குமுறைக்கு அப்பாற்பட்டது. திருவழிபாட்டு ஒழுங்குமுறைகளின்படி அதை நாம் வாசிப்பதற்கு அனுமதி இல்லை. இப்போ நம்ம தனியாக வாசிக்கிறோம், சும்மா நம்முடைய தனிச்சுற்றுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தனிச்சுற்றுக்கு வாசிக்கும் பொழுது அதனுடைய தீமை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதை நீங்கள் வாசித்து கொள்ளலாம். மற்றபடி திருப்பலியிலே அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அன்பு மக்கள், இதை மனதில் வைத்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, இன்னொரு அறிவிப்பு. நம்முடைய இந்த சலேசிய தந்தையர்கள் பிரெட்ஸ் என்கின்ற ஒரு அகாடமி மூலமாக இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான திறன் வளர்ச்சி பயிற்சியை பெங்களூரிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த கல்வியாண்டிலே 2 பயிற்சிகள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது மீண்டுமாக இந்த மே மாதம் 2ஆம் தேதி இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான அந்த இலவச திறன் வளர்ச்சி பயிற்சியானது தொடங்குகின்றது. 18 வயதிலிருந்து 30 வரையிலான இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த பயிற்சியிலே பங்கெடுத்து கொள்ளலாம். அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் உணவக பணி சார்ந்த பயிற்சிகள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சில்லறை வர்த்தக பணி சார்ந்த பயிற்சிகள், ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்,
அழைப்பு மையம் சார்ந்த பணிகள், கால் சென்டர் சம்பந்தப்பட்ட அந்த வேலைகளுக்கான திறன் பயிற்சியானது கொடுக்கப்படுகின்றது. எனவே விருப்பமுடையவர்கள் இதிலே பங்கேற்கும்படியாக, கூடுதல் விவரங்கள் தேவைப்படுபவர்கள் பங்கு தந்தையை அணுகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, இன்னொரு வேண்டுகோள். நம்முடைய மறை மாவட்டத்திலே கடந்த 29 ஆண்டுகளாக வேதியர் ஜெயசுதாஸ் என்பவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். பல ஊர்களுக்கும் பங்குகளுக்கும் சென்று பல நற்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய பங்குகளுக்கு கூட பல முறை வந்திருக்கிறார். நம்முடைய பாடகர் குழுக்களை ஒருங்கிணைப்பது, பாடல்கள் சொல்லிக் கொடுப்பது, திருவிழா நாட்களில் இசை மீட்டுவது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த வேதியர் ஜெயசுதாஸ் அவர்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். 50 வயது உள்ள அவருக்கு அவருடைய கல்லீரலிலே பிரச்சனை இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல நாட்களாக கல்லீரலிலே பிரச்சனை இருப்பது தெரியாமலேயே அவர் வாழ்ந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில்தான் அவர் பரிசோதனைக்காக செல்லுகின்ற பொழுது அதிலே பேராபத்து இருக்கிறது. உடனடியாக நீங்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். மே மாதத்திற்குள்ளாக அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர் உள்ளாகி இருக்கின்றார். இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான மொத்த தொகை 26,50,000. நம்முடைய ஆயர் அவர்களை அவர் சந்தித்த பொழுது ஆயர் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழாக அதை செய்வதற்கான ஒரு உத்தரவு கிடைத்தாலும் கூட அதில் கிடைத்த தொகை 19 லட்சம். 19 லட்சம் தான் தமிழக முதல்வருடைய அந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழாக கொடுக்க முடியும். கூடுதலாக 7,50,000 அவருடைய அந்த மருத்துவ சிகிச்சைக்காக தேவைப்படுகிறது. இன்னும் அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்பதாக 3 மாதங்கள் அந்த தயாரிப்பு அந்த காரணங்களுக்காக கூடுதலாக 10 லட்சம், ஆக மொத்தம் 17,50,000 பணமானது வேதியர் ஜெயசுதாஸ் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே ஆயருடைய அனுமதி பெற்று ஆயருடைய ஒரு கடிதத்தை பல்வேறு பங்குகளுக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார். மக்களிடத்திலே சொல்லி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவும்படியாக இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு மக்களே, உங்களால் முடிந்த உதவியை வேதியர் ஜெயசுதாஸ் அவர்களுக்கு செய்து அவர்களுடைய வாழ்வை மீட்டெடுக்க உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வங்கி விவரங்கள், பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறாங்க, ஜிபே நம்பர் கொடுத்துருக்கிறாங்க. அந்த விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படியாக அல்லது அருட்சகோதரர்களிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களால் இயன்ற உதவியை செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெறச் செய்து தீமை அனைத்திலிருந்தும் உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களுடைய பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞான பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசேப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.